படுத்தாலும் தூக்கம் போவாது. ஏன்? வாங்க சொல்லணும் வாங்க டைம் தூக்கம் போனால் அசர தூக்கம் போனால் அன்றைக்கு ஊரே தூங்கிடும். சில நேரம் தொலைகையும் இல்லாம பேத்துரும். 29 நாள் பாங்கு சொல்லி இருப்பார் டைமுக்கு. 30ஆம் நாள் 4 மணிக்கு பாங்கா, 4 சில நேரம் பாங்க சொல்லி இப்ப 1 நிமிஷம் கூட பேத்திட்டு மனுஷன் தானே என்ன நடக்கும்? பள்ளிக்குள்ள அவரை சம்பளத்தை பேச ஆரம்பிப்பாங்க, அவரை பேக்ரவுண்ட குடும்பத்தை இதெல்லாம் பேசி கொட்ட ஆரம்பிப்பாங்க. ராவுக்கு நிர்வாகம் வேற விசாரணை. சாதாரண பொருள் யாரெல்லாம் வெளியிருந்து விமர்சிக்கிறாங்களோ 1 மாதம் மோதியின் வேலைக்கு வந்து பாருங்க, அவட பெருமதி அப்பதான் விளங்கும். நிம்மதி இல்லாத ஒரு தொழில், சாதாரண தொழில் அல்ல, தூக்கம் போகாத தொழில். தூக்கம் போனாலும் பயம் எதிருமோ அதான் சொல்லணும், சாதாரண தொழில். எனவே தான் உலகத்தில் இன்றைக்கு மாத்தியங்கள் அடித்தளத்துல வச்சுக்க சுட்டியோ தெரியா. அல்லாஹ் கியாமத்தில் அவனோட அந்தஸ்து வேற. அத்துவலுள்ள அனாக், ஒட்டக சிவிங்கிட தலைமாதி தலை நீண்டிருப்பாங்க. கியாமத்தில் எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. அவதான் பூமியில தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். முஅத்தின்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லும் பாக்கியத்தை கொடுத்தார்கள். அவ்வளவு சிறந்த சஹாபி. எந்த அளவு சிறப்புண்டா, இந்த உம்மி மக்தூம் இவ்வளவு சிறப்புள்ள உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஷஹீதாக்கப்பட்டார்டா, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம், அவரும் அனுமதி கொடுக்கல யுத்தத்துக்கு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு காதிசியாவுடைய யுத்தம் நடக்குது ஈராக்ல. ருஸ்தும் மன்னன் 80,000 பேரை முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்தான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு 7,000 பேர் கொண்ட முஸ்லிம் படையை தயாரிச்சாங்க. அதுக்கு அமீராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. உடனே உம்மி மக்தூம் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பேத்தி கேட்டாங்க, நானும் யுத்தத்துக்கு வரவா? உமர் ரலியல்லாஹு பார்த்தா இவ்வளவு ஆசைப்படுறாரு, வா யுத்தத்துக்குண்டாங்க. சொன்னாங்க உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இத்ஃபஉ இலைய அல்லிவாஉ ஸௌதா, ஈராக்குடைய கருப்பு கொடியை என்ற கையில தாங்க. நான் 2 எதிரியுடைய படைகளுக்கு மத்தியில, முஸ்லிம்கள் எதிரிகளுடைய படைக்கு நடுவே நான் நிற்பேன். நான் கண் தெரியாத சஹாபி, நான் விரண்டோட மாட்டேன். என் கையிலிருந்து ஈராக்குடைய கருப்பு கொடி கீழே விழாது என்று சொல்லி கொடியை வாங்கி எடுத்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஈராக்குடைய காதிசியாவுடைய யுத்தம் நடக்கிறது. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 படைக்கு மத்தியில் நடுவ கொடியை பிடிச்சு கொண்டு நின்றாங்க. பின்னால் ஒரு காஃபிர் வந்து அவருடைய தலையை வெட்டினார், அங்கனே ஷஹீதானார்.